Assalamualaikum everyone. How are you guys? இது எங்களோட யூடியூப் சேனலில் 5வது வீடியோ. இதுக்கு முன்னாடி 4 வீடியோஸ் எங்கள் சேனல் MWS அகாடமியில் அப்லோட் பண்ணிக்கிறோம். இது யூடியூப் சேனல் புதுசாக ஆகிறவங்க அதை பார்த்து கொள்ள வேண்டும். ரைட், இது இந்த போன வீடியோவில் நாங்கள் 2020ஆம் ஆண்டு வந்த ஸ்ட்ரக்சர் 2வது ஸ்ட்ரக்சர் சுற்றுலா பரப்பில் செஞ்சிருந்தோம். இந்த வீடியோவில் 2021ஆம் ஆண்டு வந்த ஸ்ட்ரக்சர் கேட்டு ஒர்க்காக பார்ப்போம். 2021ஆம் ஆண்டு வந்த 2வது ஸ்ட்ரக்சர் கேட்டு. ரைட், ஃபஸ்ட்டாக இருக்க அந்த படத்தை கொஞ்சம் குறித்து கொள்வோம். படம் அதில் உள்ள தரவுகளை கீறி ஃபஸ்ட்டு குறித்து கொள்வோம். ரைட், 21 28 இவர் 21 மீட்டராம், இவர் 28 மீட்டராம். இது செங்கோணமாம். ரைட், அதில் ஏபிசிஎம், இவர் ஏ, இவர் பி, இவர் சிஎம். ரைட், இப்போ கேள்வி என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஒருவில் ஒரு செங்கோண முக்கோண நிலப்பகுதி ஏபிசியும் பிசியை விட்டுமா கொண்ட ஒரு அரைவட்ட பகுதி நிலப்பகுதியையும் கொண்ட ஒரு பூப்பகுதி காட்டப்பட்டுள்ளது. பையன் பெருமாள் 22 கீழே 7 வளமே தரது. ரைட், சிம்பிளாக தரவை தந்திக்கிறாங்க, பெருசு தரவு ஒன்றும் இல்லை. ஏசியின் நீளத்தை காணுங்க. இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம். பாஸ்பேப்பரில் இது போல விதிவிலக்கான கேசஸ் உள்ள வருது. அதில் தந்திக்கிறான் சாடை என்று தந்திக்கிறான். ஹிண்ட், அந்த ஹிண்ட் என்று தாரது மிச்சம் பிரயோசனப்படுத்தி கொள்ளணும். ஏன்னா அவன் எக்ஸாம் ஹாலில் அன்வான்டாக எதுவுமே ஒரு விஷயம் தாரே இல்லை. ரைட், ஹிண்ட் என்ன தந்திக்கிறான்? 4 தர 7 28, 3 தர 7 21. அதாவது இந்த பக்கத்தை அவன் இப்படி எழுதுறான், இந்த பக்கத்தை இப்படி எழுதுறான். இல்லை என்ன வழங்குது? 7 பொதுவாய்க்குது, 3 4 வருது. அதாவது இது செங்கோணம் கோணியா பைஜகாஸ் தியரத்தைப்படி போட்டால் என்ன வரும்? இவர் 3 வர்க்கம் 4 வர்க்கம் 5 வர்க்கம்னு வரும். ஸோ இதில் ஒரு 5 வர்க்கம் ஒன்று வரும். இதுலேயும் மேலே ஆக்கிட்டதில்ல. இதில் ஒரு 7 போட்டால் இதில் ஒரு 7 வர்க்கம் ஒரு விட 35 வரும் என்று எதிர்பார்க்க இயலும். இப்படித்தான் கேள்வி ஐடியா இருக்கிறது. அவன் டிரெக்டாக 5 தர 7 35 கொடுத்து வைக்கிறான். அதாவது இந்த வாய்ப்பு பார்த்தல் என்ற தொடர்பு ஒன்று இது, வெளிப்படை உண்மை தொடர்பு ஒன்று மிகுது. வெளிப்படை உண்மை என்ன? இதுலேயே மேலே என்றால் அடுத்த வரக்கூடிய ஆளுக்கும் 7 தான் வரும். அடுத்தது பைஜகாஸ் தொடர்புபடி 3 4 3 வர்க்கம் 4 வர்க்கம் 5 வர்க்கம் சமனாகும். ஸோ இதில் 5 என்று எடுக்கணும். ஆன்சர் 35 என்று வரும். இது கொஞ்சம் ஹிண்ட்டால் சரியாக பாய்ச்சி கொள்றதுக்கு தெரிஞ்சு கொள்ளணும். விலங்குலாட்டி இன்னொரு தடவை பார்ப்போம். எனது 21 மீட்டராம், 28 மீட்டராம். நம்ம எக்ஸாம் ஹாலில் வர்க்கிக்கலாம். வர்க்கிட்ட 21 மீட்டர் 441 வரும். 28 576 வரும். கூட்டினா 1225 என்று வரும். 1225 என்று வரும். 1225ங்கிறது 35 வர்க்க மூலம் அப்படியும் வரலாம். இவர் 441, இவர் 784, 684 784 வர்க்கிச்ச 1225 என்று வரும். 1225 ரூட் 35 ஆயிக்கும். ரைட், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஒன்று இப்படி இதில் வர்க்கத்துன்னு செய்யலாம். சாடைன்னு தந்திக்கிறான் தானே, அப்போ ஹிண்ட்டை பாவிக்க சொல்லி தான் தந்திக்கிறான். ஸோ இப்படியும் செய்யலாம். அப்போ முதல்ல கேள்வியை பார்ப்போம். ஏசியின் நீளத்தை காண்கண்டா நீங்கள் இப்படி 2 மாதிரி செய்யலாம். ஸ்கீமில் பார்த்தா விளங்கும். அவன் ஸ்கீமில் 5 தர 7 35 மட்டும் கொடுக்கிறான். அப்போ முதல்ல அதுக்கு ஆன்சர் 5 தர 7 35 மீட்டர்னு வரும். ரைட், இல்லை இது மெத்தட் 1. மெத்தட் 2ல் செய்கிறேன்டா. மெத்தட் 2ல் செய்கிறேன்டா எப்படி செய்யலாம்? மெத்தட் 2ல் செய்கிறேன்டா. இவர் மெத்தட் 1, மெத்தட் 2. இவர்ட வர்க்கம் ப்ளஸ் இவர வர்க்கம் சமனாகி இந்த பக்கத்தில் நான் ஒரு எக்ஸ்ன்னு எடுத்துக்கொள்கிறேன். ரைட், அப்போ எக்ஸ்ன்னு எடுத்தால் எக்ஸோட வர்க்கம் யாருக்கு சமனாகிக்கும்? 21 வர்க்கம் ப்ளஸ் 28 வர்க்கத்துக்கு சமனாகிக்கும். 21 வர்க்கம் 441, 28 வர்க்கம் 784. ஸோ இதை கூட்டினா 1225 வரும். இது எக்ஸ் வர்க்கம். இதை போடலாம் 35 வர்க்கம்னு போடலாம். இந்த வர்க்கம் கட் ஆகினா x7
35 மீட்டர் வரும். இது லாங்கு. இது ஸ்கிப் பண்ணுறதுக்கான எளிமையாக்குறதுக்கு இந்த ஹிண்டை தந்திக்கிறான். ஹிண்டை யூஸ் பண்ணிக்கிறோம். ஹிண்டை யூஸ் பண்ணிக்கொள்ள கட்டாயம். ரைட். இப்போ ரெண்டாவது கேள்வி சொல்கிறாங்க, முழு பூப்பாத்தியையும் சுற்றி ஒரு வேலி அமைக்க வேண்டியுள்ளது, அவ்வேலி நீளத்தை காண்க. ரைட். நான் வலிமையாக சொல்கிறாப்புல சுற்றளவு பரப்பளவு மூணு மெயினான விஷயம் இருக்குன்னு சொல்கிறேன். என்னது? சுற்றளவு, ரெண்டாவது பரப்பளவு, மூணாவது லாஜிக்கல் அமைப்போட சம்மந்தப்பட்ட கேள்வி. இந்த வெரி ரீசெண்ட் டேஸில் இந்த பேப்பரில் தான் இந்த அமைப்பு வரைகிற கேசஸ் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகுது. போன பேப்பரில் 2020 பார்த்தோம். அதில் அமைப்போட சம்மந்தப்பட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த ஐடியாவை வசனத்தில் வச்சு கொள்ளிக்கிறேன். நான் அந்த பேப்பரில் மென்ஷன் பண்ண இல்லை. அந்த அமைப்பு இது, ஆனால் அமைப்பை வசனத்தில் சொல்லிக்கிறான். ஆனால் கேள்வியில் படத்தில் வரைய சொல்லிடுறேன். ஆனால் இந்த கேள்வியில் அமைப்பு இந்த இடத்துல ஒரு செவ்வகம் மாதிரி வரைய வேண்டி வருது. ரைட். தொடர்ந்து பார்ப்போம். கேள்வி பின்னால் வரக்குள்ள பார்ப்போம். ரைட். ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறாங்க, பூப்பாத்தி சுற்றி வேலி அமைக்கணுமா, வேலியில் நீரத்தை காணணும். அவனவே சொல்லிக்கிற மாதிரி இது எந்த ஒரு வார்த்தையும் டிரெக்டாக பாவிக்க மாட்டான், ஒரு மறைமுகமான வேடை தான் பாவிப்பான். அதாவது இந்த இடத்துல சுற்றளவுன்ற வேடு சொல்லாமல் பூப்பாத்தி நீளம் அப்படின்றது வேடை பாவிக்கிறான். ரைட். அப்போ வேலியில் நீளத்தை காணணும் செய்யணும், சுற்றளவை காணும். எப்படி சுற்றளவை காண்றது? இது தெரியும், இது தெரியும், 35 தெரியும், இந்த பகுதி அடுத்து இந்த வில்லி நீளம் காணும். அப்போ வில்லி நீளத்தை மறைமுகமாக காண சொல்லிக்கிறேன். ரைட். வில்லி நீளத்தை காணும். ஸோ ரெண்டாவது கேள்வி, வில்லின் நீளம். அரைவட்ட வில்லின் நீளம் என்ன தெரியும்? அரைத்தர 2πr அல்லது πr. ரைட். அப்போ வில்லின் நீளம்ன்றது அரைத்தர 2πr அல்லது இது πrக்கு சமனாய். அப்போ கண்டா πr என்னன்னு வரும்? π 22/7, விட்டம் தான் 28. அப்போ 6/14 மீட்டர். கட்டாயம் அதை பார்த்துக்கொள்ளணும், விட்டது போட்டுறக்கூடாது. அப்போ சுருக்கினா இது ஒரு முறை 2 வரும், இது 2 முறை 2 வரும். ஸோ 2 தர 24, 44 மீட்டர் வரும். அழகு கட்டாயம். ரைட். அடுத்து அப்போ சுற்றளவு காணணும். சுற்றளவு காண சொல்லிக்கலாம். அப்போ இது தெரியும், இது தெரியும், இது தெரியும். ஸோ டோட்டல் பண்ணால் சுற்றளவு வரும். அப்போ வேலியின் மொத்த நீளம் என்றது 44 + 35 + 21. அப்போ டோட்டல் பண்ணால் 44, இது 56. ஸோ 100 மீட்டர் என்று வரும். 100 மீட்டர் என்று வரும். ரைட். அடுத்த கேள்வி என்ன சொல்கிறோம்? அரைவட்ட பகுதியின் பரப்பளவை காண்க. ரைட். இப்போ வளமையாக சொல்கிறப்ப சுற்றளவு விஷயத்தில் காய்ச்சிட்டோம். இப்போ பரப்பளவு விஷயத்துக்கு வரும். ரைட். இப்போ பரப்பளவு. ரைட். இப்போ அரைவட்ட பகுதியில் பரப்பளவு காண்ட்டோம். அரைவட்ட பகுதியில் பரப்பளவு எப்படி காணுது? அரைவட்ட பகுதியில் பரப்பளவு நம்மளுக்கு தெரியும். முழுவட்ட பகுதியில் பரப்பளவு என்ன? இப்போ வட்டத்தின் பரப்பளவு எப்படி காண்றது? 360 மீட்டர் தர 2πr. 360 மீட்டர் தர 2πrன்னு போடுவோம். சுற்றளவு காண்றது, பகுதி நீளம் காண்றதுக்கு 360 மீட்டர் தர πr வரைக்கும் போடுவோம். பரப்பளவு காண்றது. இது முழுவட்டமாக தீட்டா 365 πr வரைக்கும் வரும். அதுக்கு தக்க கோணத்துக்கு தக்கன மாதிரி 2πr, πr, அரை πr, கால் πrன்னு கொண்டு இருக்கும். அப்போ இது அரைவட்டம் வைக்கிறதுக்காக வட்டத்தின் பரப்பளவுன்றது அரைத்தர πr வர்க்கம் என்று வரும். அதாவது அரைவட்டம் தர முழுவட்டத்தில் பரப்பளவு. அரைவட்டத்துக்கு அரைத்தர π 22 கீழே தந்திக்கிறாங்க. 6 28 அரைவாசி 14 தர 14. வடமே சொல்றாப்படி சுருக்கும். என்ன செய்யறது? இந்த 7 இந்த 2ஐயும் பார்த்து கட் ஆக்கலாம். ஸோ இந்த 7ஐயும் 2ஐயும் பெருக்கி 14ஓட வெட்டணும். அப்போ 14 தர 22. ஸோ 308 மீட்டர் வர்க்கம் என்று வருது. 308 மீட்டர் வர்க்கம் என்று வருது. ரைட். அரைவட்ட பகுதியில் பரப்பளவு 308 மீட்டர் வர்க்கம்னு வருது. இப்போ லொஜிக்கான கேள்வியும் வருது, அமைப்போடு சம்மந்தப்பட்ட கேள்வியும் வருது. இதுதான் இந்த அமைப்போடு சம்மந்தப்பட்டது ஸ்டார்ட் ஆகின பகுதி என்று நினைக்கிறேன். ரைட். அரைவட்ட பகுதியின் பரப்பளவுக்கு சமனான பரப்பளவும், அரைவட்ட பகுதியின் பரப்பளவுக்கு சமனான பரப்பளவும் ஒரு செவ்வக பகுதி ஏபி ஒரு பக்கம் வகிக்கணுமா, இவர் பக்கம் வகிக்கணுமா? அப்போ எப்படி படம் வரப்போகுது? ஒரு அண்ணனான படமும் கீழினா இப்படி ஒரு படம் ஒன்று வரப்போகுது.
இருக்கு மாதிரி முக்கோணம் இருக்கு வெளியே சேர்க்க வேண்டியுள்ளது. உள்ளுக்கு சேர்க்க இல்லாத உள்ளுக்கு சேர்த்தா இப்படி வரும். உள்ளுக்கையும் சேர்க்கலாம். உள்ளுக்கு சேர்த்தா இப்படி ஒரு படம் வந்து வர பார்க்கும். ரைட், இப்படி வர சான்ஸ் இல்லை. ஸோ அவன் வெளியால் சேர்க்க சொல்லிடுறான். ஸோ வெளியால் சேர்த்து ரைட். அவ் செவ்வகத்தின் பரும்படிப்படுத்தி அதன் அளவீடுகளுடன் மேற்குறித்த ஒரு வித வரைய. அளவீடுகளோட மேற்குறித்த ஒரு வித வரையன்னு சொன்னால் கட்டாயம் இங்கனையே கண்டு போட்டு அந்த இதங்களையும் குறிக்கணும். சம்டைம் மார்க்ஸ் கொடுப்பாங்க, கொடுக்காம இக்கவும் இயலும். ரைட், அவர் சொன்னதை செஞ்சு கொள்ளணும். அப்போ ஃபஸ்ட்டு அரைவட்ட பகுதியில் பரப்பளவுக்கு சமப்படுத்தி காணுவோம். ரைட், அப்போ 4வது கேள்வி என்ன சொல்கிறாங்க? செவ்வகப்பகுதி சேர்க்க போகிறோம். அது அரைவட்ட பகுதியில் பரப்பளவு சமனாயும். அப்போ செவ்வகத்திட பரப்பளவு யாருக்கு சமனாயும்? அரைவட்ட பகுதியிட பரப்பளவுக்கு சமனாயும். அரைவட்ட பகுதியில் பரப்பளவுக்கு சமனாயும். அப்போ செவ்வக பகுதியில் பரப்பளவுக்கு என்ன? நீளம் 21, நீளம் 21. அகலத்தை தான் நாங்கள் காண வேண்டி வரும். அகலத்தை தான் காண வேண்டி வரும். ஸோ நீளம் 21, நான் அகலம் தெரியாது, ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கொள்ளும். ஒரு அகலம் தெரியாது, எக்ஸ். அப்படி எக்ஸ் நீளம் தர அகலம் எக்ஸ்ன்னு வாரம். ஆரம்பத்தில் எக்ஸ் வச்சுக்கிறோமே. ஸோ ஒய்ன்னு எடுப்போம். ஒரு வச்ச கணியத்தை ஒரு மாறிலியை ஒருக்கா வச்சா மரா யூஸ் பண்ணாமல் வேற ஒரு மாதிரி ஒன்று யூஸ் பண்ண சரி. ஸோ ஒய்ன்னு வைப்போம். 21 தர ஒய் யாருக்கு சமனாய்க்கும்? அரைவட்ட பகுதியில் பரப்பளவு. அரைவட்ட பகுதியில் பரப்பளவு யார்? 308. அரைவட்ட பகுதியில் பரப்பளவு 308. ஸோ இது சுருக்கினா என்ன வரும்? y சமன் 308 கீழ் 21. இதை 14 தர 22 போட்டால் இந்த 14 21 கட்டாயி. ஸோ ஃபுல்லாக சுருக்கினா 21க்கு 30 ஒரு முறை. ஸோ மிச்சம் 9, 98. ஸோ 14.6 என்ற விடணும் வரும். 14.66 கண்டினியூ ஆகிட்டு போகும். சின்ன வகுப்பில் படிச்சிருவோம். 6.666 போனால் நம்ம என்ன செய்வோம்? 6 எடுத்து 6க்கு மேலே டொட் ஒன்று வச்சா அது தொடர்ச்சியாக போகுதுன்னு காட்டணும். அல்லது இப்படி ஒரு கோடு போட்டாலும் தொடர்ச்சியாக போகுதுன்னு காட்டணும். ஸோ நான் அப்படி உங்களை காட்டி கொள்கிறேன். ரைட், அப்போ 14.6 மீட்டர் 2 வருது. ரைட், 14.6னா இப்போ இந்த குறியீட்டு அழகோட வச்சு கொள்ளட்டும். ரைட், அப்போ இந்த இடத்துல அகலம் எதுன்னா 14.6 மீட்டர் ஆகும். கட்டாயம் இந்த பக்கத்தை விட இந்த பக்கம் சின்னதாகியமே வரையணும். பரும்படி படமாக தான் ஈண்டாலும் நீளத்தை விட அகலம் எப்பயும் சின்னதாக தான் ஈயும். ஸோ இது 2021ஆம் ஆண்டு வந்த கேள்வி. இதோட இந்த கேள்வி முடியுது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து வரக்கூடிய வீடியோக்களில் அடுத்தடுத்த வருஷத்துல கேள்வியில் பார்ப்போம்.